ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 அப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதிங்க. சரிங்களா? அன்னைக்கு சித்திரை மாதம் வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு. அந்த தமிழ் வருடப்பிறப்பு நாள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடணும். முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் நாளே வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடெல்லாம் சுத்தப்படுத்தி நல்ல ஒரு மஞ்சளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், அதை அந்த மஞ்சள் நீரில் பச்சை கற்பூரம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு வீடு முழுக்களுமே தெளித்து விட்ருங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா வீட்டில் வாசலில் பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோரணம், மாவிலை எல்லாமே கட்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. பூஜைக்கான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பழங்கள், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா மாதுளை இருக்கலாம், ஆப்பிள் இருக்கலாம். புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சித்திரை மாதத்தில் பலாப்பழம் எல்லாமே விற்கும். ஓகேங்களா? பலாப்பழம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம் கிடைச்சிதுன்னா ஒரு மிக மிக சிறப்பு. வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. முக்கியமாக வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு எல்லாமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு முதல் நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு தட்டில் இந்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பலாப்பழத்தை ஓப்பன் பண்ணதுனால அது மறுநாள் காலையில் வச்சுக்கலாம். முதல் நாள் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஒரு தட்டில் வைங்க. அது மேலே வெத்தலைப்பாக்கு வைங்க. வெத்தலைப்பாக்கு, அதாவது பழங்கள் மேலே வெத்தலைப்பாக்கு. அதுக்கு மேலே நம்மக்கிட்ட இருக்கிற தங்க நகைகள், அது செயினாக இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையிருப்பு எவ்வளோ இருந்தாலும் சரி தான், அந்த ஒரு அமௌண்ட்டை அது மேலே பணமாக வச்சுருங்க. கொஞ்சம் சில்லறை காசுகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளி காயின், இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த தாம்பாளம் தட்டு இதில் வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த தாம்பாளம் தட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. புதுசாக ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி வாங்க கூட போதும். ஒரு 1/2 feet ஹைட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பூஜை ரூமில் கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி தாம்பாளத்தில் இந்த பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிகாலையில் ஏந்திரிச்சிட்டு காலை கடன்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேராக பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறைக்கு போய் அந்த பணம், நகைகள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, பழங்கள், இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் மனமுருக வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வருடம் மிக மிக அற்புதமான வருடமாக அமையும். லாபகரமான வருடமாக அமையும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.